வணக்கம். மாற்றம் மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் நாம் சந்திச்சிருப்போம். அந்த மாற்றத்தை எப்படி கையாளுறோம் அப்படின்றதில் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு. உங்களை யாரும் மதிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய தவறு இல்லை. அது உங்களுக்கான நேரம், நீங்கள் உங்களை வளர்த்து கொள்வதற்கான நேரம். சரி, அரவிந்தம் ஒரு சாதாரண மனிதன். அவன் ரொம்ப அமைதியானவன், அவன் திறமையானவனும் கூட. ஆனால் அவனோட திறமை அவனுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தது. மற்றவர்கள் யாரும் அவனை திறமையானவன் என்று அழைத்ததில்லை. பள்ளியில் அவன் பேசும்போது மற்றவர்கள் சிரிப்பார்கள். வேலைத்தளத்தில் அவன் யோசனை சொன்னால் இவன் என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லி எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் அரவிந்த் அதுக்கெல்லாம் பதிலளிக்கவில்லை, விவாதம் செய்யவில்லை, விளக்கம் கொடுக்கவில்லை, ஏன் கோபப்படவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். ஒரு நாள் அவனுடைய நண்பன் கேட்டான், எல்லோரும் உன்னை மதிக்காமல் இருக்கிறார்கள், உனக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லி. அரவிந்த் மெதுவாக சொன்னான், வலிக்கிறது. ஆனால் என் வலி என் பலமாக மாறும் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். நாட்கள் கடந்தன. அரவிந்த் சீக்கிரமே காலையில் எழுந்தான். யாருமே பார்க்காத வண்ணம் தன்னை தயார்படுத்தி கொண்டான். தினமும் காலையில் படித்தான். வேலைத்தளத்தில் தன்னை பிரகாசித்துக் கொள்வதற்காக அவன் முயற்சியையும் செய்து கொண்டிருந்தான். நாள் அவன் வேலை செய்யும் தளத்தில் ஒரு பிரச்சனை வருகின்றது. அனைவரும் பதில் தெரியாமல் நின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய வேலைத்தள மேலாளர் கேட்டார், யாராவது ஒரு பதில் சொல்ல முடியுமா, இதற்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா என்று. எல்லோரிடமும் அமைதி. அரவிந்த் அமைதியில் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அவன் சொன்ன தீர்வு எல்லோரையும் அமைதியாக்கியது. அவர்களுடைய வாயை அடைத்தது. அவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தில் நிறைந்திருந்தார்கள். அந்த நாளுக்கு பிறகு அவன் பேசும்போது அவர்கள் அனைவரும் அவனுடைய வார்த்தையை கவனித்தார்கள். அவன் சொல்வதை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவன் அமைதியை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் அதே நண்பன் மீண்டும் கேட்டான், இப்போ எல்லோரும் உன்னை மதிக்கிறார்கள், எப்படி மாற்றம் வந்தது? அரவிந்த் சிரித்தான். அவன் சொன்னான், நான் என்னை நிரூபிக்க யாரிடமும் சத்தம் போட்டு கூறவில்லை. என்னை நானே வளர்த்து கொண்டேன். நாம் சத்தமாக பேசும்போது மற்றவர்களால் கவனிக்கப்படலாம். ஆனால் அமைதியாக நமக்குள் உள்ள திறமைகளை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாகிறோம். இந்த கதைகள் உங்களை தொட்டிருந்தால் என்னோடு பயணியுங்கள். நன்றி.